நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச காளான் கூட சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஆனா விசக்காளான வந்து யாருக்குமே யூஸ் ஆகாது. மாண்புமிகு அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் வந்து விசக்காளான் மூளை. அவருடைய பின்புலம் என்ன? ஆர்எஸ்எஸ் பின்புலம். அப்புறம் பாஜக. ரொம்ப சமீபத்துல தான் அரசியல் வாழ்க்கைக்கு அடியெடுத்து வச்சாரு. போய் ஐடி விங்ல உட்காந்துட்டு பிஜேபியில ஒரு கிளரிக்கல் வேலை பார்த்தாரு. அதுவும் அவதூறுகளை பரப்புனாரு. அதுக்கப்புறம் அதிமுக வந்தாரு. போன வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜனவரி மாசம் தான் 2025ல மிகப்பெரிய வளர்ச்சின்னு சொல்ற அளவுல அவர் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆகி அமைச்சராயிருக்காரு. போராட்டமோ மக்களுக்கான பணிகளோ அவர் செஞ்சதா இது வரைக்கும் சரித்திரம் இல்லை. அப்படியே செஞ்சிருந்தாலும் கூட அது என்ன மாதிரி பணிகள்னு பார்த்தோம்னா அவதூறுகள் தான். கோர்ட் நேரடியாக கண்டம் தெரிவிச்சிருக்கு அவருக்கு. அவர் பேர் வந்து சிடிஆர் நிர்மல்குமாருக்கு பதில் அவதூறு குமார்னு பரவலா பேசப்பட்டது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம். அவ்வளவு அவதூறு வழக்குகளை சந்திச்சிருக்காரு. பொய்களை சொல்லி பொய்களை பரப்பி வாக்கு வாங்குற ஒரு அரசியல் கட்சிக்கு இவர் வந்து இன்னைக்கு இணை பொதுச் செயலாளர். அப்ப மிக பொருத்தமான ஆள் தான் இவர். இப்படிப்பட்ட ஆளு நேத்து பேட்டியில முன்னாள் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை என்ன சொல்லியிருக்காருன்னா அரசியலை விட்டு ஒதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவதூறு வழக்குகளை விடுங்க. அவர் ஏற்கனவே இருந்த பிஜேபிக்கு விசுவாசமா இருந்தாரா? பலவிதமான குற்றச்சாட்டுகளை சொல்லி விலகி வந்தார். பின்னாடி எடப்பாடி பழனிசாமி வந்து அதாவது ஐடி விங்குடைய இணை செக்ரட்டரி கொடுத்தாரு. அங்கேயும் எடப்பாடி பழனிசாமி மேல அவதூறை சொல்லிட்டு குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு திருப்பி வந்து தாவேக்கால சேர்ந்தாரு. தாவேக்கால சேர்ந்ததுக்கான அடிப்படை நோக்கமே இங்க அவதூறுகளை ஈஸியா பரப்பலாம், அவதூறு பரப்புறது மூலியமா ஈஸியா வெற்றி வகை சொல்லலாம் அப்படின்ட்டு. வெறும் மக்கள் செல்வாக்குல இங்க வெற்றி பெற்ற மாதிரி நீங்க வந்து அமைச்சரா உட்காந்துருக்காரு. மக்கள் செல்வாக்குலாம் கிடையாது. அந்த மக்கள் செல்வாக்கு அந்த ஓட்டு யாருக்கு விழுந்த ஓட்டு அப்படின்னா விஜய்னு ஒரு பிம்பத்துக்கு விழுந்த ஓட்டு. நிறைய வழக்குகள் இருக்கு. நிறைய லேண்ட் கிராபிங் வழக்குகள்லாம் இவர் மேல இருக்கு. குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவரோட ஊர் அவரோட சொந்த ஊர்ல உசிலம்பட்டி நடுமுறை குளத்திலேயே அவருக்கு மேல நிறைய அக்யூசேஷன் இருக்கு. பொதுநலத்தை வந்து அபகரி கல்யாண மகளை கட்டினதாலாம் வழக்கு இருக்கு. சோ இந்த பின்புலம் உள்ள ஆள் வந்து முக ஸ்டாலின் சொல்ல முடியாது. முக ஸ்டாலின் மேல ஒரு வழக்கு கூட கிடையாது. அவர் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் அரசியல் தான் பண்றாரு. சிடிஆர் நிர்மல்குமார் மாதிரி வந்து வாக்கரசியல் ஓட்டரசியல் மக்களிடம் பிச்சை எடுத்து ஓட்டு வாங்கி பொழைக்கிற அரசியல் அவர் பண்ணல. தோத்தனா நன்றி சொல்ல போறாரு. நேத்து கூட போராட்டம் அறிவிச்சிருக்காரு. தேர்தல் அவ்வளவு தீவிரமா நடந்தப்ப கூட போராட்டம் அறிவிச்சு மக்களிடம் மக்களுக்காக பல போராட்டங்களை அறிவிச்சு அவர் வந்து மக்களுக்காக முன்னின்று இருக்காரு. அந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் தன்னுடைய 60 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையை விட்டு அவர் வெளியே போகணும்னா நீங்க எல்லாம் எந்த கடைசியில போய் நிக்கணும் தெரியுமா? தேர்தலில் வந்து வெற்றிங்கிறது ஒரு சகஜம், தோல்விங்கிறது சகஜம். ஜனநாயகத்துல வந்து வெற்றி பெறவங்கலாம் வந்து மிகப்பெரிய அறிவாளியோ மிகப்பெரிய புத்திசாலியோ மிகப்பெரிய மக்கள் பணியாளரோ இல்லை. நிறைய பணிகளை செஞ்ச பெருந்தலைவர்கள்லாம் தோத்துருக்காங்க. அந்த வகையில வந்து ஸ்டாலினை வந்து போட்டதற்கவர். ஈவன் விஜய்க்கு ஓட்டு போட்டவனே இன்னைக்கு வருத்தப்படுறான். ஏண்டா தோத்துருக்காரு பாவம், குளத்தூர்ல ஜெயிச்சிருக்கலாமேன்னு சொல்ற அளவுக்கு அவர் இருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்ஸ்மேன். நாளைய வரலாறு வந்து நிர்மல்குமார் மாதிரி ஆட்களை வந்து தன்னோட வரலாறுல ஞாபகம் வச்சுக்க போறதே கிடையாது. ஆனா முக ஸ்டாலின் என்றென்றும் நினைவு கூறப்படுவார். வரலாறு அவருக்காக இருக்கிறது. அரசியல் அவருக்கான அரசியல். தமிழ்நாடு அவருக்கான தமிழ்நாடு. ஸ்டாலின் போற்றப்படுவார். சிடிஆர் நிர்மல்குமார் மிக சீக்கிரமே துறைப்படுவார். இப்பவே அமைச்சரவை மாற்றம் வரும்போது இவரெல்லாம் இருந்த இடம் கூட காணாம போயிடுவாரு. அவ்வளவு நெருக்கடி உண்டு அவருக்கு. முதல் குரல். இது உங்கள் குரல்.